கோத்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. காசி மகாரிஷி கோத்திரம், சிவ கோத்திரம், அது இதுன்னு சொல்லி ஏதோ ஒரு கோத்திரத்தை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அர்ச்சகர் அந்த இது எடுத்துட்டு போய் ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே கோயிலுக்குள்ள போவாரு. என்னன்னா, ஏகமாதா பகு பிதா சர்சூத்ரா சமர்ப்பயாமே அப்படின்னு சொல்லி கோயிலுக்குள்ள போய் அர்ச்சனை பண்ணுவாரு. நம்ம எல்லாம் கையை கட்டிட்டு வழிபட்டு நின்று இருப்போம். சாமி நமக்காக ரெக்கமெண்ட் பண்றாரு. எப்பயாச்சும் நம்ம யோசிச்சிருக்குமா, சாமி சமஸ்கிருதத்துல என்னதான் சொல்றாரு, அது என்ன அர்த்தம் அப்படின்றத எப்பயாச்சும் கேட்டிருக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அவர் என்ன மந்திரத்துக்கான அர்த்தம் சொல்றாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த மந்திரத்தை சொன்னார்னா அவரோட ஒரு பல்லு கூட அவர் வாயில் இல்லாம கீழே வந்து விழுற அளவுக்கு நம்ம அடிப்போம். அந்த அளவுக்கு அவர் ஆபாசமான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. குறிப்பா ஏகமாதா பகுபிதா சர்சூத்ரா சமர்ப்பயாமேனா, ஏகம் என்றால் ஒன்று, ஏகம்னா ஒன்னு, எல்லாருக்குமே தெரியும். ஏக் அப்படின்னு சொல்லி ஹிந்தில எல்லாம் படிச்சிருப்போம். ஏகம்னா ஒன்னு, மாதான்னா அம்மா, ஏகமாதானா ஒரு தாய், பகு என்றால் பல, பல என்ற உங்களுக்கு எல்லாம் பலருக்கு விளக்கம் தேவையில்லை. பகு என்றால் பல, அதிகமான, பிதா என்றால் அப்பா. ஏகமாதா பகு பிதான்னா ஒரு தாய்க்கும் பல தகப்பனுக்கும் பிறந்த, சர்ருனா உண்மையான, சாதாரணமாக கிடையாது, உண்மையான, சத்தியமான அப்படின்னு அர்த்தம். சர்சூத்ரா, சூத்ரனா தெவடியா பையன். ஒரு தாய்க்கும் பல தகப்பனுக்கும் பிறந்த தெவடியா பையன் சமர்ப்பிக்கிறான்னு கூட சொல்லல. ஒரு தாய்க்கும் பல தகப்பனுக்கும் சர் உண்மையான, ஒரு தாய்க்கும் பல தகப்பனுக்கும் பிறந்த உண்மையான தெவடியா பையன் சமர்ப்பிக்கிறான் அப்படின்னு சொல்றான். நம்ம கையை எடுத்து கும்பிட்டுட்டு இருக்கோம். இதையே தமிழ்ல சொன்னார்னா அவரோட ஒரு பல்லு கூட அவர் வாயில் இல்லாம